ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? அதனால் நம்ம இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷலாக தயிர் இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து தயிர் வடை செய்வோம் இல்லையா? அதே மாதிரியே நம்ம தயிர் இட்லி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு தயிர் இட்லியான்னு தோணும். சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம தேவையான பொருளை அரைச்சிக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, 4 பத்த தேங்காய், முந்திரி ஒரு 6-7 முந்திரி எடுத்துக்கலாம், சர்க்கரை 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம், பச்சை மிளகா 1, சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம், உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம், 1/2 டம்ளர் பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி கிண்ணத்தில் எடுத்து வச்சிருந்த பொருளை எல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் மிக்ஸி கிண்ணத்தில். இப்போ இதை அரைச்சிடலாம். இது மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துட்டோம். அதுலேயே இப்போ நம்ம பாலை சேர்த்துடலாம். ஏடோடு சேர்த்து போட்டாலும் ரொம்ப ருசியாக இருக்கும் பால். இப்போ எல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தயிர், கெட்டி தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். அதில் அரைச்சி வச்சிருந்த இந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா ஒரே மாதிரியாக இருக்கணும். கட்டியெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் தாளிச்சிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா கலந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு தயிர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சின்ன இட்லி நம்ம ஊற்றி எடுத்துட்டோம். இது மாதிரி சின்ன இட்லி ஊற்றுற தட்டு உங்ககிட்ட ஒரு வேலை இல்லைன்னா சாதாரணமாக பெரிய இட்லி ஊற்றுவோம் இல்லையா வீட்டில், அந்த இட்லியே ஊற்றி எடுத்துக்கலாம். இட்லி மட்டும் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இட்லியை வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டோம். பெரிய இட்லியை நம்ம கட் பண்ணி இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போட்டு நம்ம செய்யலாம். ரொம்ப ருசியாக தான் இருக்கும். அதுவும் ஒன்றும் சேஞ்சஸ் தெரியாது நம்மளுக்கு. இப்போ இதில் தயிர் கலந்து வச்சிருந்த தயிரை சேர்த்துடலாம். ரெண்டுத்துலேயுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வைக்கலாம். நல்லா நம்மளுக்கு அப்சர்வ் ஆகிடும் தயிரெல்லாம். இட்லி சாஃப்டாக இருந்தால் தான் அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ருசியாக நல்லாயிருக்கும். தயிர் வடை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ அந்த தயிர் இட்லியிலேயே நம்ம கேரட் கொஞ்சம் துருவிக்கலாம், கொத்தமல்லி தூவிடுங்க, காரா பூந்தி தூவிடுங்க. இப்போ இது மாதிரி தூவி சாப்பிட்டாலும் ரொம்ப ருசியாக இருக்கும். இது வந்து ஹோட்டல் டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. ப்ளெயினாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது மாதிரி கேரட் எல்லாம் துருவி போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா.